ஸோ காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மணி 6:10 ஆகுது. வயலுக்கு வந்திருந்தேன். நம்ம கேந்திப்பு பதியம் நட்டு 3ஆம் நாள், அதாவது 27ஆம் தேதி இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். நான் பதியம் வந்து 25ஆம் தேதி நட்டுருந்தேன். அதோட வீடியோலாம் பார்த்திங்கன்னா லைவாகவே நான் போட்டிருந்தேன், பதியம் நடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா 2 பேருமா பதியம் நட்டுருந்தான். பெரும்பாலும் எங்கள் வீட்டுக்காரமாக நட்டுருப்பாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த தண்ணி விட்டுட்டு மறந்துருப்பேன். 2 பேருமா நட்டுருந்தான். ஒரு சில இதில் வீடியோலேயே பார்த்துருப்பீங்கன்னா ஒரு மரத்துக்கடியில் கூட செல்லை வச்சுட்டு போய் நானுமே நட்டுருப்பேன். ஏன்னா நான் அப்படி நட்டு இன்றைக்கி 3ஆம் நாள். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, இந்த பதியம் ஒரு சில பேர் இந்த கேந்து பதியம் போட்டு அப்படின்னா படுப்பதியம் போட மாட்டாங்க. ஏன் படுப்பதியம் போட மாட்டாங்கன்னா, இது ஒரு 45 நாளில் பூ எடுத்துருவோம். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்துலேயே பதியம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதே நம்ம படுப்பதியமாக போட்டுடலாம். அப்படி பார்க்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம 3ஆம் நாள் நம்ம இன்றைக்கி தெரியும். இதுக்கு மேலே தான் நான் ஒரு 2-3 நாளில் தெரிஞ்சிடும். அப்படிங்கிறதுனால நேற்று மருதண்ணி விட்டுருந்தோம். அதாவது பதியம் 3 நாளைக்கு விட்டுட்டு மறுநாள் மருதண்ணி விட்டுருந்தோம். எதுக்குன்னா அந்த குத்துவாயெல்லாம் மூடுறதுக்கு, நம்ம விரலை வச்சு குத்துனோம்ல அந்த இதெல்லாம் வந்து மூணுனா தான் உங்களுக்கு கேப்பு இருந்துச்சுன்னா இதாக இருக்காது, எல்லாம் பட்டு போயிடும். அப்படிங்கிறனால மருதண்ணி விட்டுருந்தோம் நேற்று. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி வந்துருந்தேன். அப்படி பார்க்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒரு பதியம் போயிடுச்சு, இடத்துல இருக்குது. அதே போல் இன்னொரு பதியமும் பார்த்தேன். இங்கேப்பா இந்த அங்கே இருக்குது, அங்கே ஒரு பதியம், 2 பதியம். இந்த ஒரு பாத்தியில் 2 பதியம் பார்த்துருக்கேன். நான் இது மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். நான் பாத்திக்கு அப்படியே செக் பண்ணிடுவேன். பதியம் கொஞ்சம் இருக்குது. நான் ஒரு 20 பதியம் பக்கத்தில் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி படுப்பதியம்லாம் போடுறதில்ல. ஒரு சில பழைய கேந்திப்பு வீடியோலாம் பார்த்திங்கன்னா சரி படுப்பதியம் போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா பதியம் வர்றதுக்கு 10 நாளைக்கு மேலே ஆகுனாங்க. அதுக்குள்ளேயே நம்ம ஸ்டேஜ் பதியம் எந்திரிச்சிடும். அப்படிங்கிறனால நம்ம அந்த வேலையெல்லாம் பார்த்துருக்க மாட்டோம். இப்போ கையில் பதியம் இருக்குங்கவும் நம்ம படுப்பதியம் ஊண்டிடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தாலும் அங்கே ஒரு பதியம், அந்த பதியம் கூட வேண்டியதில்லை. ஆனால் அந்த பதியம் கண்டிப்பாக வைக்கணும். இந்த பதியம் கண்டிப்பாக வைக்கணும். அந்த பதியம் தேவையில்லை. ஏன்னா அது நெருக்கத்தான் ஆல்ரெடியே வச்சுருக்கோம். பதியம் ஃபுல்லாகவே நாங்கள் நெருக்கத்தான். அங்கே வருங்க வெட்டி இருக்குது, இன்னும் வெட்டி இருக்குது. மருந்து அடிச்சு விடணும். இன்னும் ஒரு நாள் ஆகட்டும். ஏன்னா வேர் பிடிக்கணும். வேர் பிடிச்சா தான் மருந்து அடிக்க நல்லாயிருக்கும். அந்த அங்கேயும் ஒரு பதியம் வெட்டி இருக்குது. இந்த நாய் வேறு ஓடிக்கிட்டே அலையுது திருப்பி. இந்த இதில் ஒன்றும் அவ்வளவுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பதியம் பட்டு போகலை. ஃபுல்லாக பார்த்துருவோம். நாய் ரொம்ப இம்சை கொடுக்கும்போது. ஆனால் பதியம் வந்து இந்த பதியம் என்னன்னு தெரிலங்க. இல்லை இந்த மாதிரி காஞ்சிருக்கு, என்னன்னு தெரில. எல்லா பதியமும் அந்த மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முன்னால் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் உரம் போட்ட பதியத்தை எதுவும் எடுத்து கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இங்கே இருக்குது. ஆனால் எங்கன்னா பதியம் சொன்னீங்க போய் கிடக்குது. இதெல்லாம் மேலாலேயே அவங்க நட்டுட்டாங்க. ஒடிஞ்சிருச்சு. அமுத்தி விட்ருவோம், அப்படியே வந்துடட்டும். ஏன்னா அந்த கேப் ஓடிச்சுன்னா அவங்களுக்கு பதியம் பிடிக்காது. அதுதான் ஃபுல்லாக அமுத்தி விட்றது. உடஞ்சிக்கிட்டாலாம் வந்துடும். உடையிலனா தான் வராது. இது உடஞ்சி துண்டாங்கிட்ட விழுந்துருச்சு அப்படின்னா அந்த வேர் இருந்துச்சுன்னா வந்துடும். வேர் இல்லை அப்படின்னா வராது. பார்ப்போம், ஃபுல்லாக பார்க்குறேன். ஏன்னா நான் ஃபுல்லாக அலைஞ்சு நான் வீடியோ எடுத்தேன்னாவே இன்னும் இதுலேயே 10 நிமிஷம் ஆயிரும். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குவோம். இது மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அதேமாதிரி இன்றைக்கி ஈவினிங் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அந்த படுப்பதியெல்லாம் ஊண்டிடுவேன். இப்போ அதுக்கு தான் வந்திருக்கேன். சரி, அவ்வளோதாங்க. உங்களுக்கு எதுவும் கேந்திப்பூவை பற்றி எதுவும் டவுட்டுகள் இருந்தால் சொல்லுங்கள். இல்லை நீங்களும் கேந்திப்பூ நடவு செய்கிறீங்க அப்படின்னா இந்த நேரம் சரியான நேரம். ஏன்னா இந்த ஆயுத பூஜை நேரம் நான் வீடியோவிலேயே தான் சொல்லியிருந்திருப்பேன். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி ஊண்டியிருக்கேன். ஏன்னா எனக்கு மழை சீசனுக்கு கீரை வேணும். இதில் தான் கீரை விடணும். ஏன்னா வேறு இங்கே நம்ம கீரை விட்டோம் அப்படின்னா தென்னந்தோப்பில் விட்டோம்னா மட்டை அடித்து கீரைலாம் நாசமாக போயிடும். அதனால் நம்ம மழை சீசனுக்கு அதில் கீரை போட முடியாது. அப்படிங்கும்போது இதில் தான் கீரை போடணும்.
அப்படின்னா அதனால் கொஞ்சம் முன் அட்வான்ஸாக ஊண்டிட்டேன். நீங்கள் ஊன்றீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நாள் இன்னும் ஒரு 15 நாளுக்குள்ளே நீங்கள் ஊண்டிடுங்க. அதிகபட்சம் 15 நாளுக்குள்ளே ஊண்டிடுங்க. அதுக்கு மேலே ஊண்டாதீங்க. அது தீபாவளிக்கு பக்கத்தில் போயிடும். இது ஆயுத பூஜைக்கு நம்ம கரெக்டாக பார்த்து ஊண்டிருக்கோம். ஒரு 15 நாளுக்குள்ளே ஊண்டிங்கன்னா ஆயுத பூஜைக்கு கண்டிப்பாக பூ வந்துடும். அதாவது வந்து பதியம் நட்டதுலேருந்து 40 நாளில் கழித்து பார்த்திங்க அப்படின்னா பூ வந்துடும். அந்த கணக்கு பண்ணி ஊண்டுங்க. இந்த இதெல்லாம் கால் மீதி வச்சு பூ பதியம் இறங்கிக்கிச்சு. தெரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அவ்வளோதான். அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.